2024 பாராளுமன்ற தேர்தலோட வாக்குப்பதிவு வந்து கிட்டத்தட்ட 7 கட்டமா வந்து தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலையும் நடந்தது. ஒட்டுமொத்தமாக நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 1.5 மாசமா நடந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். வாக்குகள் எண்ணப்பட்டு ரிசல்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே மேபி வந்துடுச்சு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. 2024 இந்த வருஷம் பாராளுமன்ற தேர்தலில் யார் வின் பண்ணி ஆட்சி அமைக்க போகிறாங்க, இந்தியாவை ஆள போகிறாங்க? ஒரு பக்கம் பிரதமர் மோடியோட பிஜேபி கூட்டணியை, இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியோட இந்தியா கூட்டணி. அதில் வந்து இந்தியா கூட்டணியில் வந்து பார்த்தோம்னா மம்தா பானர்ஜி, ஆம் ஆத்மி பார்ட்டி, இப்போ முக ஸ்டாலின், அவங்க எல்லாருமே வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. பெரும்பான்மையை வந்து பிஜேபி அது வந்து இன்னும் வந்து கிடைக்கல. அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காதால கூட்டணி கட்சி என்ன சொல்லுதோ அவங்களோட முடிவை வச்சு அப்படின்னா பிஜேபியோட ஆட்சி நடைபெறும். பிஜேபியோட ஆட்சியா, இல்லை மோடி வந்து பிரதமராக இருப்பாரா, இல்லை அந்த கூட்டணி கட்சிகளை யாராவது ஒருத்தவங்க பிரதமர் ஆவாங்களா அப்படின்றத பொறுத்து தான் வந்து இருக்க போகுது பிஜேபியோட கட்சி நிலைமை. ஆனால் எதிர்கட்சி இதில் வந்து இப்போது பிஜேபி வந்து நாளைக்கு வந்து கூட்டம் வந்து கூட போகிறாங்க. அதேமாரி இந்த இந்தியா கூட்டணி இருக்குல்ல, அவங்களும் வந்து கூட்டணியை கூட்ட போகிறாங்க. கட்சிகள் கூட்டம் அதை வந்து கூட்ட போகிறாங்க. அதில் என்ன ஆலோசனை பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியலை. இருந்தாலும் ஆனால் ஏதோ ஒரு புதிய பிரதமர் தான் வரப்போகிறாங்க அப்படின்றது உறுதியாகுது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து இப்போ பிஜேபியோட கூட்டணி கட்சிகளுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னா, இவங்க வந்து நாங்கள் உங்கள் கூட இப்போ இருக்கணும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பிஜேபியில் யாராவது ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அவங்க பெரும்பான்மை 272 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கணும். ஆனால் அவங்க 272 தொகுதி வெற்றி பெறலை. இவங்களோட கூட்டணியோட சேர்த்து தான் வந்து அதிகமாக 290 கிட்ட வருது. பட் அதனால் என்னன்னா, இப்போது அவங்க கூட்டணியில் இருக்க கட்சிகள் வந்து இப்போது ஒருவேளை வந்து நீங்கள் எங்களுக்கு பிஜேபி சரி நீங்கள் எங்களுக்கு வந்து இப்போ பிரதமர் பதவி தரலை, அப்படி தரலை அப்படின்னா நாங்கள் வந்து உங்கள் கூட்டணி விட்டு போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க ராகுல் காந்தியான இந்தியா கூட்டணிக்கு போக வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் மேபி விட மாட்டாங்க, இவங்களே கூட வச்சுக்க வாய்ப்பு உண்டு. பட் ஆனால் பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமர் ஆவாரா அப்படின்றது சந்தேகம்தான். பட் நாளைக்கு ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ இந்த இரு கட்சிகளும், அதை பொறுத்து தான் வந்து இந்தியாவோட பிரதமர் யார் அப்படின்றது முடிவாகும். இந்த தேர்தலில் இதுக்கு முன்னாடி கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து ஃபேக் அப்படின்றத இந்த தேர்தல் வந்து காமிச்சிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது அது சும்மா ஒரு நிறுவனம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக்ஸ் வந்து எடுப்பாங்க. இப்போது பப்ளிக்கில் என்ன போயிட்டுருக்கு, என்ன ஒப்பீனியன் நடந்துக்கிட்டு இருக்கு, யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றது பப்ளிக் மத்தியில் என்ன போயிட்டுருக்குமோ அதை தான் அவங்க பேஸ் பண்ணி வந்து இந்த கருத்து கணிப்பை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த கருத்து கணிப்பு என்ன தான் வந்து இவங்க சொல்லியிருந்தாலும் அதுபடி 100% எல்லா வருஷமும் கரெக்டாக இருந்திருக்கா அப்படின்னு வந்து கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் அது கண்டிப்பாக மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த வருஷம் வந்து இவர் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம், அடுத்த வருஷம் அவர் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அது எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதை யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 400 இடங்களை பாஜக வெற்றி பெற்று பெரும்பான்மையோட ஆட்சி பிடிக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. கடந்த 2019 வந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து 59 தொகுதியில் மட்டும்தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வருஷம் கிட்டத்தட்ட 200+ வந்து காங்கிரஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இதில் வந்து தெரியுது மக்களுக்கு வந்து ஆட்சி மாற்றம் தேவைப்படுது அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியுது. குறிப்பாக வந்து நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பவும் போல் 40 தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதிகள், 40 தொகுதிகளிலுமே திமுக ஓட ஆட்சி தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. பிஜேபியை வந்து கால் ஊன்றதுக்கு வந்து தமிழக மக்கள் என்றைக்கும் வந்து விட்டதே கிடையாது, இப்போவும் விடலை, எப்பவும் விட மாட்டாங்க அப்படின்றத அந்த முடிவில் தமிழக மக்கள் வந்து தெளிவாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பாராளுமன்ற எலெக்ஷனாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே எங்களுக்கு பிஜேபி வேண்டாம் அப்படின்ற கருத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வருஷமுமே. இன்னும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி பிஜேபி வந்து தமிழகத்தில் ஆட்சியை வந்து கைப்பற்றுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டோம் அப்படின்னா
கேள்விக்குறியா அப்படின்னு பார்த்தாலுமே என்னைக்காவது ஒரு நாள் வந்து மாறும். அவங்களும் வந்து ஆட்சி பிடிக்கலாம். ஆனால் அது எப்படி பிடிக்கலாம் அப்படின்னா, மக்களோட மனசில் இடம் பிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு மக்களோட மனசில் இடம் பிடிச்சாதான் டிஎம்கே மாதிரி அவங்க இடம் பிடிக்கணும். ஆனால் அந்த மாதிரி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். டிஎம்கே, ஏடிஎம்கே, தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் மாதிரி வந்து மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறவங்க தான் வந்து இங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க, இருந்தாங்க. எம்ஜிஆர் அவங்க மாதிரி வந்து இடம் பிடிக்கணும். அந்த மாதிரி வந்து பிஜேபி இடம் பிடிப்பாங்களா அப்படின்னு வந்து கேட்டால் கண்டிப்பாகவே வந்து கிடையாது. ஏன்னா அவங்களோட ஆட்சி தான் வந்து மக்களோட மனசை வந்து கொள்ளையடிக்குமா அடிக்காதா அப்படின்றத ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே வெட்ட வெளிச்சத்தில் காட்டியிருக்கு. இந்த வருஷமும் அதை தான் வந்து தமிழகத்தில் காமிச்சிருக்கு. பிஜேபியை விரும்பலை அப்படின்றத மக்கள் வந்து தெளிவாக வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் தேவையே கிடையாது, எங்கள் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் வரவே வேண்டாம் அப்படின்றது அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. என்ன ஆலோசனை கூட்டத்தில் என்ன நடக்க போகுது, என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. குறிப்பாக வந்து பார்த்தோன்னா ராகுல் காந்தி இதுக்காக வந்து செம எஃபோர்ட் போட்டார். கிட்டத்தட்ட ஒரு 2011 மன்மோகன் சிங் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தான் பிரதமராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்றது வந்து மக்கள் மனதிலும் இருந்துக்கிட்டு இருக்கு. இவருக்கும் மாற்றம் வருமா, நம்ம ஆட்சியில் உட்கார மாட்டோமா அப்படின்றது ஏக்கம் இருந்துக்கிட்டு இருக்கு. இது என்ன நடக்க போகுது அப்படின்றது நாளைக்கு பிஜேபி கூட்டணியில் இருக்க நிதிஷ் முதலமைச்சர், அப்புறம் இன்னொரு நாயுடு அப்படின்ற ஒரு முதலமைச்சர் இருக்காங்க. இவங்க 2 பேரோட கையில் தான் வந்து பிஜேபியோட குடுமையே இருக்குது அப்படின்றத சொல்லலாம். கண்டிப்பாக நாளைக்கு அவங்க எடுக்க போகிற டிசிஷன் தான் பெரிய டிசிஷனாக இருக்க போகுது. அதை வச்சு தான் வந்து பிஜேபி இருப்பாங்களா, இல்லை புதிய பிரதமர் வருவாரா, இல்லை மோடி வருவாரா, இல்லை இவங்க காங்கிரஸ் பக்கம் போயிடுவாங்களா அப்படின்றத நாம் நாளைக்கு பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். இன்றைக்கி டிக்ளேர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது நான் பொறுத்து இருந்து பார்ப்போம். நாளைக்கு தான் வந்து தெரியும்.